ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது செம்பருத்தி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு ஜாமான் தேவையான அளவுக்கு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம மிளகாய் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கோம். இது வந்து பட்டை மிளகா, கார மிளகா இது. இதுக்கு வந்து நம்ம 1 1/4 கிலோ தனியா எடுத்திருக்கோம், கொத்தமல்லி. இது கரெக்டாக இருக்கும். அடுத்து தேவையான ஜாமான் பார்க்கலாம் வாங்க. இப்போ மிளகாய் ஜாமானுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மிளகு 100 கிராம், சீரகம் 100 கிராம், பெருஞ்சீரகம் 50 கிராம், வெந்தயம் 50 கிராம், கடலைப்பருப்பு 50 கிராம், பருப்பு 100 கிராம், மஞ்சள் 100 கிராம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்தாச்சு எல்லா பொருளையுமே. இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு வெயிலில் காய வச்சுட்டு வந்துடலாம் நம்ம. இப்போ மிளகாவை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. காய்ச்சல் வந்து நல்லா சலசலன்னு இருக்கணும். அதுமாதிரி கொத்தமல்லியும் நல்லா காய வச்சு வச்சுக்கோங்க. இப்போது இந்த கொத்தமல்லியை நல்லா புடச்சி சுத்தம் பண்ணிடலாம். இப்போ நம்ம கொத்தமல்லியை நல்லா சுத்தம் பண்ணி புடச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சு இந்த மிளகு, சீரகம் எல்லாத்தையும் காய வச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சு இந்த பொருள்லாம் புடச்சி ரெடி பண்ணியாச்சு. நான் இதில் வந்து பெருங்காயம் சேர்க்கல. உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சாம்பாரில் எல்லாத்தையும் தனியாக சேர்த்துப்பேன். ஏன் சேர்க்கலனாக்கா, கறி குழம்பு நம்ம ஏதாவது செய்யும்போது அதில் வாசனை வரும். அதனால் வந்து பெருங்காயத்தூள் நான் தனியாக சேர்த்துப்பேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சு இந்த மிளகாவையும் சுத்தம் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். உங்களுக்கு வந்து காரம் கொஞ்சம் கூட தேவைன்னா 1/2 கிலோ மிளகாவுக்கு ஒரு கிலோ கொத்தமல்லி போட்டுக்கோங்க. எனக்கு வந்து காரம் கொஞ்சம் திட்டமாக வேணும்னு சொல்லிட்டு 1 1/4 கிலோ எடுத்திருக்கோம். வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம மிளகா பொடி அரைச்சாச்சு. பாருங்கள், தூள் எவ்வளோ சவசவன்னு நல்லாயிருக்கு பாருங்கள். இது ஒரு 2 கிலோ தூளுக்கு மேலே வந்திருக்கு. உங்களுக்கு ஒரு 6 மாதம் கரெக்டாக வரும் இது. நீங்கள் எப்போவுமே நல்ல மிளகாவை வாங்கிக்கோங்க. மிளகாவை நல்லா காய வச்சுக்கோங்க. மிளகாவை உடைச்சாக்கா நல்லா சலசலன்னு இருக்கணும், நல்லா உடையணும். அப்போ தான் தூள் கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு 6 மாதம் ஆனாலும் டேஸ்ட் அதே மாறாமல் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.